இப்போ சென்ற ஞாயிற்றுக்கிழமை அவங்க தினத்தந்தி பத்திரிகையில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு முழு பக்க விளம்பரம் கடைசி பேஜில் கொடுக்குறாங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோடைய விதிமுறைகள் பிரகாரமாக என்னன்னா, யார் ஒருவரும் முழு பக்க விளம்பரம் கொடுக்கக்கூடாது ஒரு படத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு குவார்டர் பேஜ் விளம்பரம் தான் பெர்மிட்டட். அப்படியே அவங்க பெரிய விளம்பரம் கொடுத்தால் 25 லட்சம் ஃபைன் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதையும் மீறி இதெல்லாம் பண்ணுறாங்க. அதிகார திமிரு. எங்ககிட்ட பணம் இருக்குது, எங்கிட்ட அதிகாரம் இருக்குது. ஏன் அந்த கட்டுப்பாடு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் விதிச்சாங்கன்னா, ஒரே படம் பேப்பரை ஆக்குப்பை பண்ணக்கூடாது. நீங்கள் தினத்தந்தி பேப்பர் எடுத்திங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறுக்கு 3 நாளுக்கு குறைந்த கட்டணம் தான் வாங்குறாங்க. எல்லோரும் கால் பேஜ் வெள்ளிக்கிழமை வரும், சனிக்கிழமை வரும், ஞாயிற்றுக்கிழமையும் வரும். ரொம்ப குறைந்த கட்டணம் தான் வாங்குறாங்க. உங்களுக்கே தெரியும். ஏன்னா சினிமா அழிஞ்சிட்டு வருதுன்னு அவங்கள்ட்ட போய் எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணலாம் பண்ணுறாங்க. அது ஏன் அப்படின்னா, ஒரு பக்க விளம்பரத்தை உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சிறு சிறு படங்களுடைய விளம்பரங்கள் இடம்பெறாது, மக்களிடம் கொண்டு போய் சேரக்கூடாது, கட்டுப்பாடை கொடுக்குறது. அதையும் மீறி நீங்கள் கொடுத்தீங்கன்னா 20 லட்ச ரூபா ஃபைன் கட்டணும்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஆனால் இன்றைக்கு இந்த கட்டுப்பாடுகள்லாம் விஜயை கட்டுப்படுத்துமா? கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா இதனால் வரையும் ஜனநாயகத்தினுடைய விளம்பரம் எல்லாம் கால் பக்கம். அதில் என்ன வருது? உங்கள் தளபதி விஜய் நடிக்கும், இப்படி தானே வந்துச்சு. அன்றைக்கி ஒரு பக்க விளம்பரத்தில் என்ன வந்துச்சு? தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நடிக்கும். அப்போ இந்த வெங்கட் நாராயணன் தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் மெம்பராக இருந்தாலும் அவருக்கு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஃபைன் போடுற தைரியம் இருக்கா?